வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு என்ன வேலை நடந்துட்டு இருக்குன்னா கிளீனிங் வேலை நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் இடம் எல்லாம் அப்படியே கண்ட மாதிரி கிடக்கும். நானும் அந்த இதா தான் இருப்பேன். இன்னைக்கு என்ன நாள்னா முக்கியமான நாள். அதுக்கு ஒட்டி நீங்க வந்து வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க, சரியா? இன்னைக்கு என்ன நாள்னா தை அமாவாசை, ஸ்பெஷலான தை அமாவாசை இன்னைக்கு. அதுக்காண்டி அப்பா வந்து விரதம் இருப்பாங்க. அப்பாவி அப்பா வந்து தாத்தா பாட்டிக்கு விரதம் இருப்பாங்க. இப்போ அதனாலதான் காலையிலேயே வீடை கிளீன் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு அப்புறம் தான் நான் சமையல் பண்ணணும். அப்பாவுக்கு விரத சாப்பாடு பண்ணணும். இன்னைக்கு இப்போ இந்த இதுலேயே ஆரம்பிச்சாச்சு. இன்னும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. சமையல் பண்ணி சாப்பிட்டு விரத விடுறதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ள பார்ப்போம், ஓகேவா? சமையல் ரெடி ஆயிட்டு, உறவுகளே கேளுங்க. சமையல் ரெடி ஆயிட்டு, அதான் பாதி ரெடி ஆயிருக்கு. இதில் வந்து சாம்பார் என்னெல்லாம் ரெடி ஆயிருக்குன்னு சொல்லட்டா? வணக்கம் உறவுகளே. அப்போ வந்துட்டாங்க. ஓகே, சாம்பார் பருப்பு ஊற்றிட்டு இப்போ வந்து இதில் சாம்பார் இருக்குது, அதில் சோறு வந்துட்டு இருக்கு. இங்கே வந்து பாயசம் ரெடி ஆயிடுச்சு, இங்கே வந்து அவியல் ரெடி ஆயிடுச்சு, சரியா? இப்போ வந்து பூசணிக்காய் பொரிக்கணும், கீரை பொரிக்கணும், அப்புறம் பொரிக்கணும். இப்போ அது சாமி கும்பிடணும். நான் வந்து இப்போ பஜாருக்கு போனோம்ல, இந்த இலை போட்டு வாங்க போகும்போது சுத்தமான நாட்டு பசுவுக்கு அகத்திக்கீரை வாழைப்பழம் கொடுத்தேன். அடுத்து பைரவருக்கு பிஸ்கட் வாங்கி போட்டேன். ஒரு முதியவருக்கு பஜார்ல வச்சு ரூபா கண்டாரு. நான் சாப்பிடுறீங்களா அப்படின்னேன். வேண்டாம் ஐயான்னாரு. திருப்பி நான் 2 ஸ்டெப் நடந்து போன உடனே ஐயா ஐயான்னு கூப்பிட்டா என்னையான்னு சாப்பிடுறதையான்னாரு. உடனே வாங்கன்னு கடைக்கு கூட்டு போனேன். இல்லையா எனக்கு நீங்க பார்சல் வாங்கி கொடுக்கணுன்னாரு. உடனே என்ன சாதம் வேணும் உங்களுக்கு அப்படின்னேன். லெமனா தயிரா புளியோதரையா அப்படின்னு கேட்டேன். அது எழுதுனா இல்லை எனக்கு வந்து தயிர் சாதம் போதும்னாரு. தயிர் சாதம் வாங்கி கொடுத்தேன் அவருக்கு. என்னம்மா அதே மாதிரி எறும்புக்கெல்லாம் உணவு வச்சுட்டேன். காலையில எறும்புக்கு வச்சாச்சு. இப்ப இவரு பைரவருக்கு போய் அதாவது பைரவனா வீட்டு வளர்ப்பு நாய் கிடையாது, ரோட்ல அலையில பாவம் அதுகளுக்கு தான் போடணும். ஏன்னா அவங்களுக்கு போடுறதுக்கு தான் ஆள் கிடையாது. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, இப்ப நான் வந்து காகத்துக்கு சாப்பாடு வைக்கணும். ஆமா, பெரிய ஆளுக்கு வந்து கும்பிடணும், நம்ம சாப்பிடணும். இல்ல பைரவருக்கு தான் கொடுத்தாச்சு. இப்ப வந்து நம்ம காகத்துக்கு சாப்பாடு வைக்கணும். இப்ப வந்து என்னென்ன ரெடி ஆயிருக்கு சொல்றேன், ஒரே ஒரு நிமிஷம். சரி, சாப்பாடு சாதம் வெந்துட்டு இருக்கு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப பூசணிக்காய் பொரிக்க போறேன், அப்புறம் கீரை பொரிக்கணும். இங்க பாயசமும் அவியலும் ரெடி, சரியா? நான் வந்து இப்படி திரும்பினா அடுப்புல இப்படிதான் திரும்பி தான் பார்க்க முடியும். நான் அந்த தையல் மீது நகட்டிட்டு தாத்தா பாட்டி போட்டோ எடுத்துக்கிட்டா கீழதான் வைக்கணுமா? போட்டோக்கு எல்லாம் ரெடி பண்ணி கீழதான் வைக்கணும். கீழதான் இல்ல, அந்த டீப்பாயில வேணா வச்சிருக்கோம். இலையை போட்டா நம்ம அந்த பலகையில வச்சு வச்சிருவோமா? வச்சிருவோம், அதை ரெடி பண்ணுங்க. சரி, கேமராமேன் நீங்க அங்க வாங்க. நம்ம கேமராமேன் நான் ரெடி பண்றதுக்கு பாருங்க. கேமராமேன் நான் ரீசன் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வந்து கேமராமேன் வந்து கொஞ்சம் ஸ்கூலுக்கு போகல. ஏன்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு நாங்கள் போகிறோம். அது வீடியோவில் சஸ்பென்ஸ் வீடியோவில் பாருங்க, அதை பார்த்துட்டு சொல்லுங்க. அதனால தான் இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து காவியாவை நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பல, லீவ் போட்டோம். ஏன்னா இப்போ ரிவிஷன் தான் நடந்துகிட்டு இருக்கு, டெஸ்ட் எல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம். எந்த இடத்துக்கு நீங்கள் வீடியோக்குள்ள வந்து பாருங்க. இந்த வீடியோல வராது, சொல்லு சொல்லு. அந்த பக்கம் போட்டோம் 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 போட்டோம். வெரி குட். எப்படி இருக்கட்டும், சாமி கும்பிட்டு அங்கே தூக்கி வச்சுருவோம். அங்க வச்சு எல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஒரே முடிச்சுட்டு வந்துடுறேன். மாலை போட்டுறலாம். சரி, மாலை இந்த இருக்கு, பெரிய மாலை. நம்ம எப்பவும் வாங்குற கடையில நம்ம தம்பி தான் இருக்கேன். இது போக கொஞ்சம் இந்த பூ இருக்கு, செவந்தி பூ இருக்கு. ஆமா, ரைட்டு. மாலை நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. ரோஜா பூ மாலை. உட்காருங்க கேமராமேன், உட்காருங்க. அதாவது உறவுகளே, எங்க அப்பா இறந்த திதி தெரியும். அதனால நான் வந்து வருஷ திதிக்கு வந்து பானம் போய் கொடுப்பேன். இந்த தை அமாவாசை, இந்த ஆடி அமாவாசை, இந்த மாதிரி அமாவாசைக்கு நான் வீட்டில் வந்து அவருக்கு வந்து விரதமாக மட்டும்தான் இருப்பேன்.
அவங்களுக்கு பிடிச்சதை வச்சு சாமி கும்பிடுவோம் வைப்போம். நம்ம தாத்தா திதி கொடுத்ததையும் வீடியோ போட்டிருக்கோம். நம்ம என்ன வீடியோ போட்டிருக்கோம், அதுவும் நம்ம அங்க போயே போட்டிருக்கோம். எங்க அங்க போய் தான் அவனத்துல போய் போட்டிருக்கோம். நம்ம அவங்களுக்கு பிடிச்ச என்னென்ன பிடிக்குமோ, அவங்களுக்கு அம்மாவுக்கு கடுங்காப்பி, அப்பாவுக்கு தண்ணி கலக்கால சுத்த கட்டி பால்ல டீ, வேற என்ன பிடிக்கும் தாத்தாக்கு? எதுவுமே கிடையாது. எங்க அம்மாவுக்கு பிடிச்சது வந்து மேகி மேகி பிடிக்கும், சுப்பியாத்தவர் கடை பக்கடா பிடிக்கும். என்ன பிடிக்கும்? மேகி. அப்புறம் சுப்பியாத்தவரோட பக்கடா பிடிக்கும் எங்க அம்மாவுக்கு. அதே மாதிரி அமுதா கடையில இந்த குண்டு சேவு போடுவாங்க, அது பிடிக்கும். இப்ப அந்த குண்டு சேவெல்லாம் இப்ப போடல, பொடிச்சாவா தான் இருக்கு. அதனால அமுதா ஸ்வீட் ஸ்டால் வாங்கி வச்சிருக்கோம். வேற கேக் வாங்கிடும் தாத்தாக்கு. வடை பிடிக்கும், உளுந்த வடை, பருவடையா இந்த பருவட்டு வடை வாங்கியாச்சு. இப்போ அம்மா சமையல் ரெடியான உடனே தாத்தா பாட்டிக்கு நம்ம நல்லா மனசார கும்பிடுதோம். நீ நல்லா கும்பிடணும், சொல்ல புரியுதா? நல்லா படிக்கணும், அதனால ஒரு நல்லா கும்பிடணும்ப்பா. சரி, அடுத்தடுத்து பார்ப்போம். நான் முக்கியமா ஒண்ணு சொல்லணும். பிள்ளைங்க வந்து எங்க பிள்ளைங்க 2 பேருமே நாங்க என்ன சொல்றோமோ அது அவங்க அதை கரெக்டா கேட்பாங்க. ஏன்னா தாத்தா பாட்டி வந்து சரி கை இங்கே போகுது மேல இருக்கிற இடத்துல தாத்தா பாட்டி கும்பிட்டா எங்களுக்கு மேல அவங்க தெய்வமா கும்பிடுவாங்க. அதே போல தெய்வத்தை கும்பிடணும், இது பண்ணணும், அது பண்ணணும்னா எல்லாமே நாங்க சொல்லி கொடுப்போம். பிள்ளைங்களும் அதை தட்ட மாட்டாங்க. நம்ம கலாச்சாரம் பண்பாடு இது வந்து பிள்ளைங்க தட்ட மாட்டாங்க, எல்லாம் கரெக்டா பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்க வீட்லயும் நீங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. விரத நாட்களு, அப்புறம் இதுன்னு இல்லை, எல்லாமே இஸ்லாமியத்துல உள்ள மிலாடி நபி, அது கிறிஸ்துமஸ், அந்த மாதிரி அவங்கவுங்க கலாச்சாரம் அவங்கவுங்க பண்பாடை பிள்ளைங்களுக்கு சந்ததிகளுக்கு சொல்லி கொடுங்க. சொல்லி கொடுத்து பழக்குங்க. அந்த பூஜைகள்ல அவங்கள உட்கார இந்த இது பண்ணி சின்ன சின்ன வேலைகளை சொல்லி கொடுங்க. அதாவது என் பிள்ளைகளும் நல்லா பண்ணுவாங்க, சாமி கும்பிடுவாங்க. அதே மாதிரி குலதெய்வத்தை கும்பிடணும். அடுத்து நம்ம முன்னோர்கள், தாய் தந்தை, முன்னோர்களை கும்பிடணும். அதுக்கப்புறம் தான் குலதெய்வம், இஷ்ட தெய்வம் கும்பிடணும். இவங்களை கும்பிட்டா தான் இஷ்ட தெய்வமே நமக்கு வந்து நல்ல பலன் கொடுக்கும். அதே மாதிரி வீட்டுல இந்த கனி தெய்வம் கும்பிடுவாங்க, அதுவும் ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆமா, உங்க பிள்ளைகளுக்கு அதெல்லாம் வந்து கும்பிட சொல்லுங்க. ஏன்னா இப்ப உள்ள பிள்ளைகள் வந்து தெரியாது, நம்ம சொன்னா தெரியாது, சொன்னா கேட்டுக்குவாங்க. இந்த கண்ணு ரொம்ப இதாகுது. சரி, நினைச்சுக்கிறாதீங்க, கண்ணு இதாகுது. சாமி கும்பிட ஆரம்பிக்குமா? இந்த வேலையை பாருங்க. உறவுகளே, எல்லாம் தயாராயிடுச்சு பாருங்க. என்னெல்லாம் ஸ்பெஷல் அப்படின்னா, அப்பளம், அவியல், பூசணிக்காய் பொரியல், தண்டுக்கீரை பொரியல், அப்புறம் வந்து முருங்கைக்காய், மாங்காய், கத்திரிக்காய் போட்ட சாம்பார், பாயசம், பாசிப்பருப்பு பாயசம் வச்சிருக்கேன். முருங்கைக்காய் வந்து இன்னைக்கு ரொம்ப ரேர் கிடைக்கிறது. அந்த ஒரு முருங்கைக்காய் 35 ரூபாயா? 28 ரூபாயா? 28 ரூபா வாங்கியிருக்கோம். அப்புறம் பாட்டிக்கு பிடிச்ச பக்கடா, பிஸ்கட், தாத்தாக்கு பிடிச்ச பிஸ்கட்டு, கேக்கு, உளுந்த வடை எல்லாம் வச்சு இப்போ அப்பாவி அப்பா சாமி கும்பிட உட்காந்துருக்காங்க. காவியா வரட்டும், சுட்டி காவியா வந்துடட்டும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதைத்தான் ஏத்தணும். இப்போ வந்து கமல் படம் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க டிவில. யாரும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து சார் வந்து அப்பாவி அப்பா சார் வந்து ஒரு கமல் ரசிகர், தீவிர கமல் ரசிகர். அதனால அதாவது 1 by 1 சாமியும் கும்பிடுறதுக்கு தயாராகிக்கிறதாங்க. இங்க அங்க படமும் உடையில சவுண்ட் வச்சு பாத்துக்கிறாங்க. அப்புறம் சவுண்டை குறைச்சிட்டு சாமி கும்பிட எல்லாம் எடுத்து வைப்பாங்க. கமலுடைய நீங்க யாரு? கமல் வெறியர். அங்க வர கமல் பேசும் தெரியுது, சார் பேசும் தெரியுது. ஓகே, சரி, சாமி கும்பிடுவோமா? இப்போ பத்தி ஏத்துகிறார்கள். பத்தி ஆராதனை காமிக்கிறாங்க. கற்பூரம் காமிக்க கூடாது, மணி அடிக்க கூடாது பெரியவங்களுக்கு. என்ன அப்படி விளக்கோட எடுங்க. ஏன்னா உங்களுக்கு கை சுற்றக்கூடாது. எஞ்சி நின்னுக்கோங்களா, எஞ்சி நின்னுக்கோங்க. இன்னைக்கு சிம்பிளா முடிச்சிட்டோம் நாங்க. அப்பாவி அப்பாவும் சுட்டி மகளும் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கார்கள் தாத்தாவை பாட்டிய. காவி குரு பாருங்க, கண்ணை பொத்தி ரொம்ப பக்தி மயமா கும்பிட்டு இருக்கா. அதெல்லாம் நல்லா கும்பிடுவா. கீழே விழுந்து கும்பிடுறா, கீழே விழுந்து கும்பிடு.
வெரி குட். ரைட்டு. தினம் பிசிக்கோங்க. நல்லா படிக்கணும் காவியா. வெரி குட். சரி உனக்கு சாப்பிட சொல்லுமா? போ கூட போ. காவியாவும் அப்பாவும் காக்காவுக்கு சாதம் வச்சுட்டு வருவாங்க. இன்னைக்கு காக்கா அவ்வளவா சாப்பிடாது, ரொம்ப பிஸியா இருக்கும். என்ன சரி வைங்க, சாப்பிட்ட. ஏற்கனவே காக்கா சாப்பிட மாட்டேங்கு. போ அப்பா போறேன்ட்டுச்சா? ரைட். சரி நம்ம சாப்பிடுவோமா? அப்பா சாப்பிட்டோம், நம்ம சாப்பிடுவோம். சாப்பிடுங்க. எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, நல்லா தான் இருக்கும். என்ன இது வந்து குலதெய்வத்துக்கு. குலதெய்வத்துக்கு அது வந்து குலதெய்வத்துக்கு சாமிக்குன்னு சொல்லுவாங்க. சாமிக்கு. ஆமா. எல்லோரும் எங்க வீட்டுக்கு விரத சாப்பாடு சாப்பிட வாங்க உறவுகளே. இப்போ சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு நம்ம இன்னொரு இடத்துக்கு கிளம்புறத நாளை வீடியோல வரும். நாளைக்கு தவறாம இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க. நாளை வீடியோ இல்ல, நாளைக்கு கொஞ்சம் லேட்டா வரும். கொஞ்சம் லேட்டா வரும். ஏன்னா இன்னும் ஒரு வீடியோ சேர்த்து எடுப்போம், அதனால நாளைக்கு அது லேட்டா வரும். வெட்னஸ்டே ஒரு நல்ல வீடியோ வருது பாருங்க. பாருங்க. வெனஸ்டேவா? இன்னைக்கு அதான் இன்னைக்கு தான் நல்ல வீடியோ ஒன்று வருது பாருங்கன்னு வந்திருக்கும். ஆஹா போடல இன்னும். ஆஹா அது இல்ல, இது இன்னைக்கு தை அமாவாசை சாப்பாடு வீடியோ இன்னைக்கு வந்துரும். அப்படியா? பாருங்க சரியா? நாளைக்கு வேற அப்படியே 1 by 1 வந்துட்டே இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நிறைய இருக்கு. தவறாம வந்து பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீயாருங்கன்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு என்னைக்கும் வேணும். இதே மாதிரி இந்த கமெண்ட்ல கேட்ட வீடியோக்கள், நான் சில வீடியோக்கள் இன்னும் போட தயாரா இருக்கேன். கொஞ்சம் சமையல் வீடியோக்களும் கொஞ்சம் நான் வந்து போட இருக்கேன். இந்த மாதிரி கஞ்சி, இந்த மாதிரி அதாவது ஹெல்தி ஃபுட்டா, அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் இல்லாம ஹெல்தி ஃபுட்டு, பழையங்காலத்து ஃபுட்டா நான் போடுற மாதிரி ஒரு ஐடியால இருக்கேன். தவறாம பாத்துக்கிட்டே இருங்க. நீங்க ஏதாவது சொல்லுங்க, டிஷ் சொல்லுங்க, அதை பண்ணுவோம். எந்த டிஷ் வேணுமோ அதை சொல்லுங்க, நாங்க அதை நான் செஞ்சு சொல்றேன். டேஸ்டா இருக்கா? அப்பா வந்து இப்ப வயிறு பசி, ஏன்னா அவங்க காலையில சாப்பிட மாட்டாங்க விரதம் அப்படியா, அதனால இப்ப சாப்பிடுறாங்க. சூப்பர். ரைட்டு. நல்லா சாமி கும்பிட்டாச்சு திருப்தியா. உங்க வீட்லயும் பெரியவங்களை நீங்க எல்லாருமே நினைச்சு கும்பிட்டுக்கோங்க. யாரா இருந்தாலும் பெரியவங்களை நினைச்சு கும்பிடலாம், தப்பு கிடையாது. ஓகே பாய். அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ. பாய் சொல்லு.